ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு குக்கிங் எபிசோடில் ஒரு ஸ்பெஷலான டிஷ் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்நாக் தான். ஆலு வடி இல்லைனா ஆலு பாத்திரான்னு சொல்லுவாங்க. இது எந்த இலைன்னு பார்த்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு இலை. நாங்கள் வீட்டிலே வளர்த்தது. ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி அந்த டிஷ் காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செய்ய போகிற ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் டைப்பு தான். ஸோ அதுக்கு வந்து சேப்பக்கிழங்கோட இலைகள் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷு. ஹிந்தியில் அந்த இலைக்கு அரபின்னு சொல்லுவாங்க, இல்லைனா பாத்ரா, ஆலு பாத்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இலைகள் வந்து நான் வீட்டிலே வளர்த்தது தான். நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட குட்டியான ஒரு இடத்துல தான் நான் வளர்த்தேன். ஸோ அந்த இலைகள் எடுத்துக்கணும். ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கடலை மாவு ஒரு பவுல், புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நான் ஃப்ரோசன் பண்ணி வச்சது இது. லெமன் வந்து ஒரு ஹாஃப் யூஸ் பண்ண போகிறோம். மசாலாஸ் பார்த்திங்கன்னா தனியா பவுடர் 2 ஸ்பூன், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அண்ட் மஞ்சள் 1/4 ஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கணும். சால்ட், இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடலை மாவு எடுத்துருக்கோம். அதில் சால்ட் டேஸ்ட்க்கு ஏற்றால ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வச்சுருக்கிற எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிடலாம். ஆம்ச்சூர் பவுடர், தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் மஞ்சள். இதில் ஒரு பிஞ்ச் நான் பெருங்காயம் பொடியும் சேர்த்துருக்கேன். அப்புறம் லெமன் ஒரு ஹாஃப் லெமன் பொழிஞ்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும். புளியும் லெமனும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம அந்த இலை சாப்பிடும்போது தொண்டையில் கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரப்பாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த புளி சேர்க்குறது, புளி அண்ட் லெமன். யூஸ்வலாக அந்த கிழங்கு நம்ம சாப்பிடும்போதே கொஞ்சம் லைட்டாக நம்ம புளி தண்ணியிலலாம் போட்டு தான் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் இதையும் செய்யணும். ஸோ மிக்ஸ் பண்ண போகிறோம். சால்ட் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சால்ட் எனக்கு கொஞ்சம் பத்தலை, ஸோ நான் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க மாவை. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் மும்பையில். நான் சொன்ன மாதிரி இந்த இலைகளும் அங்கே ரெகுலராகவே கிடைக்கும். பட் இங்கே கோயம்புத்தூரில் நான் சர்ச் பண்ணேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ நாங்களே வீட்டில் வந்து வளர்த்துட்டோம் அந்த கிழங்கு போட்டு. ஸோ சூப்பராக வளர்ந்துருச்சு. இது ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த் ஆச்சு வளர்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டோன்னா வளரும், பட் இங்கே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஸ்டேஜ்லேயே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த இலை மேலே இருக்கிற தண்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இலையோட பேக் சைடில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ப்ராசஸ். ஃபஸ்ட்டு நான் தண்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இலையில் அந்த நல்ல டார்க் க்ரீனாக இருக்கிற பார்ட்டில் கொஞ்சமாக புளி தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த ஆப்போசிட் சைடு லைட் க்ரீனாக இருக்கும்ல, அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இலையில் எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. மெதுவாக தேய்ங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு இலையை ஆப்போசிட் டிரெக்ஷனில் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ பாருங்கள், அந்த ஸ்டெப்பு ஃபஸ்ட் இலையை நான் எப்படி போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் இலையை நம்ம திருப்பி போடணும். அந்த டார்க் க்ரீன் பார்ட் கீழே வர்ற மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் இலையை திருப்பி போடுங்க. ஒவ்வொரு இலையும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் வர்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இலை எடுத்துக்கலாம். ஒரு ரோல் செய்கிறதுக்கு ஒரு 4 to 5 இலை யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய இலைனா 4 இலை போதும். இது சின்னதாக இருக்கிறதால நான் ஒரு 5 இலை எடுத்திருக்கேன். ஸோ இந்த திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த ராவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது ஒட்டாது அந்த இலையில. ஸோ லாஸ்ட்டாக ஒரு இலையும் போட்டுடலாம். இலையிலையும் ராவினதுக்கப்புறம் அந்த சைடில் க்ரீனாக இருக்கிற இடம் ஃபுல்லாக நம்ம இந்த மசாலாஸ் ராவிடலாம். ஸோ எல்லா சைடும் ராவினதுக்கப்புறம் சைட்ஸை ஃபஸ்ட்டு இன்சைடு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி அது மேலேயும் மாவு ராவணும்.
நெக்ஸ்ட் இதை இன்வர்ட் அப்படியே வச்சு மெதுவாக ரோல் பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்டெப் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், அப்புறம் அது ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ரோல் பண்ணிவிட்டு நம்ம சைட்ஸ் நல்லா அதை ஒட்டி வச்ச மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மேலேயே அப்ளை பண்ணிடுங்க. சில பேர் இதில் கயிறு கட்டிப்பாங்க கலண்டு வராமல் இருக்கிறதுக்கு, பட் நாட் நெசசரி, இப்படி இருந்தால் கூட போதும். ஸோ இதே மாதிரி நான் பேலன்ஸில் இருக்கிற எல்லா இலையிலையும் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வச்சுருந்த எல்லா இலையிலையும் இதே மாதிரி ரோல் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இட்லி பாத்திரத்தில் நான் பண்ணி வச்சுருக்கேன். பண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலை க்ரீஸ் பண்ணி இதை நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரே தட்டில் 4 இதுவுமே வெந்துடும். ஸோ இந்த கலர் பாருங்கள், இலையோடது குக் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே டார்க் க்ரீனாக கலர் மாறணும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ், நம்ம 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள், கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுருங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் மீடியம் பிரெத் மாதிரி விட்டுக்கோங்க அந்த சைஸஸ். ஸோ பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கும். ஸோ எல்லா பீசஸும் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸோ மெதுவாக கட் பண்ணுங்கள். அந்த லேயர் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ எல்லா பீசஸும் கட் பண்ணியாச்சு. சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹீட் போதும். ஒவ்வொரு பீஸாக நம்ம மெதுவாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க, கரிஞ்சிட போகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆயிலை ஹீட் பண்ணோம், அதனால். ஸோ அட் அ டைம் ஒரு 4 பீசஸ் போட்டு எடுங்க. அந்த லேயர்ஸ் பார்த்திங்கன்னா சம்டைம் அப்படியே ரிமூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து எடுத்தால் போதும். ஸோ இதில் பாருங்கள், ஒன்றாவது நம்மளுது அப்படி ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. இது செல்லது அந்த கடலை மாவு ஸ்டிக் ஆகலைன்னா இப்படி வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த அதை மட்டும் நான் செப்பரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ இந்த ஃப்ரை பண்ணால் போதும். 1 மினிட் 2 சைடு, 1 மினிட் கூட இல்லை, டோட்டலாகவே 1 மினிட் போதும். அவ்வளோதான். இதை எடுத்துட வேண்டியதாக ஃப்ளேமில் இருந்து. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு பேட்ச் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கிற எல்லா வடாஸும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆலு வடிங்கிறதால நான் வடா சொன்னேன். ஸோ பாருங்கள், எல்லா ஆலு வடியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஆலு வடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆலு வடி இல்லைனா ஆலு பாத்ரா. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்கு, குழந்தைகள் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.